நான் இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது திரைசேரியில் பணம் இருக்கவில்லை. இப்போது அரசிடம் ஓரளவு பணம் உள்ளது. அந்த பணத்தை இளைஞர்களுக்காக பயன்படுத்த எதிர்பார்க்கிறேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற இலங்கை பெண் சாரணர் இயக்க உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். 2000 இளம்பெண் சாரணர்களுக்கு ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. இலங்கை சாரணர் இயக்க தலைவி சாந்தி வில்சன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு விசேட நினைவு பரிசொன்றை வழங்கி வைத்தார். மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, நான் இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது திரைசேரியில் பணம் இருக்கவில்லை. நாம் இப்போது கடினமான காலங்களை கடந்துவிட்டோம். நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களுக்கு பணம் கொடுப்பதை இப்போது நிறுத்திவிட்டோம். மேலும் வெளிநாட்டு கடன்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. நாம் செலுத்த வேண்டிய கடன் தொகையும் குறைந்துள்ளது. எனவே இப்போது அரசிடம் ஓரளவு பணம் உள்ளது. அந்த பணத்தை இளைஞர்களுக்காக பயன்படுத்த எதிர்பார்க்கிறேன். தற்போது கல்விக்கான விரிவான திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. அடுத்த சில வருடங்களில் அதற்கு அதிக நிதி செலவிட நேரிடும். சுகாதாரத்துறைக்கும் தேவையான நிதியை ஒதுக்கவும் திட்டமிட்டுள்ளோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இந்நிகழ்வில் கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர, இலங்கை சாரணர் இயக்கத்தின் ஆணையாளர் ஜனப்ரீத் பெர்னாண்டோ உள்ளிட்ட சாரணர் இயக்கத்தைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டிருந்தனர்.